நெல்லையில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது நேற்று மாலை இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒதுக்கீடு அடிப்படையில் தான் வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நெல்லை மாவட்டத்தில் ஒதுக்கீடுகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி இருக்கா? அதனுடைய விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தமிழரசன், அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது, அதாவது நெல்லை மாவட்டத்தில் 3766 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பார்த்து கடந்த முறை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அதாவது வாக்காளர்கள் தான் இந்த முறையும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 24,065 பேர் இந்த வாக்காளர்கள் 24,65,000 வாக்காளர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பயன்படுத்தப்படுவார்கள். அவர் வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல கூடுதலாக இந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி, அதாவது வரைவு வாக்காளர் பட்டியலின்படி கூடுதலாக 1165 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே இவர்களுக்கான ஏற்பாடுகளாகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் அதற்கான வரையறுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாநகராட்சி தேர்தல் மட்டும், அதாவது இங்கு நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநகராட்சி, 7 நகராட்சி, 19 பேரூராட்சிகள், அதேபோல 36 நகர பஞ்சாயத்து மற்றும் 425 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. இவற்றிற்கான ஏற்பாடுகள், அதாவது நகர பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதே போல கிராமப்புறங்களில் அதற்கேற்ற போல வாக்குப்பெட்டிகளும் மேம்படுத்தப்பட உள்ளன. கிராமப்புற பகுதியில் மட்டும், அதாவது ஊராட்சி ஒன்றிய பகுதியில் மட்டும் சுமார் 7,981 வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த முறை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தற்பொழுது அது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும் பொழுது இங்கு 55 வார்டுகள் இருக்கிறது. கடந்த முறை 17 இடங்கள் பெண்களுக்கான இடங்களாக இருக்கப்பட்டது. இந்த முறை அது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்று எதிர்க்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஏனென்றால் தற்பொழுது வரை அவர்கள் ஆளுங்கட்சி தரப்பில் தான், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தான் இது தற்பொழுது வரைக்கும் அதற்கான தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதேபோல திமுக பெறப்பட்டிருந்தாலும் இங்கு திட்டமிடப்பட்டது என்பது ஏற்கனவே இங்கு திட்டமிடப்பட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த கட்சி சார்பில். எனவே தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருவதாகவும், இதற்கான ஏற்பாடுகளாக ஒவ்வொரு பகுதிகளிலும் அதற்கான தேர்தல் அலுவலர்கள் கூட நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி முகமையில் இதற்கான ஏற்பாடுகள், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழரசன்.